நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் சட்டசபை தொகுதி வாரியாக எவ்வளவு ஓட்டுகள் பதிவானது என்ற இறுதி விவரத்தை வெளியிடாமல் தேர்தல் கமிஷன் இழுத்தடிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. மொத்தமுள்ள 5,73,00,000 வாக்காளர்களில் 4,87,00,000 பேர் ஓட்டளித்தனர். ஓட்டுப்பதிவு சதவீதம் 85.10. மொத்தம் 86 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை. வழக்கமாக ஓட்டுப்பதிவு முடிந்ததும் அன்று இரவு தோராயமான ஓட்டுப்பதிவு சதவீதத்தை தேர்தல் கமிஷன் அறிவிக்கும். மறுநாள் துல்லியமான இறுதி விவரம் வெளியிடப்படும். மேலும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதி வாரியாக ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் என ஒவ்வொரு தரப்பிலும் எவ்வளவு பேர் ஓட்டளித்தனர் என்ற முழு விவரங்களும் வெளியிடப்படும். ஆனால் இம்முறை ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்களாகியும் சட்டசபை தொகுதி வாரியாக பதிவான ஓட்டு விவரங்களை தேர்தல் கமிஷன் இதுவரை வெளியிடவில்லை. தமிழகத்தில் உள்ள தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆர்வம் காட்டாததே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. இதுகுறித்து தேர்தல் கமிஷன் வட்டாரம் கூறுகையில், அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு விவரத்தை சரிபார்த்து இறுதி விவரத்தை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. ஓட்டுப்பதிவின் முழு விவரம் இன்று வெளியிடப்படும் என்றனர்.